வில் அடானி எஸ்கேப் திஸ் டைம்? போன தாட்டி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சுங்க. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது அடானி ஷேர் ப்ரைஸஸ் டப்பட்டு இறங்குனுச்சு. சரி, ஒரு ஷார்ட் செல்லர், ஹிண்டன்பர்க் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியில் இல்லை, இஸ் அ ஷார்ட் செல்லர். ஷார்ட் செல்லர்னால் எந்தெந்த கம்பெனி வந்து தப்பு பண்ணுறாங்களோ உலகம் முழுக்க கண்டுபிடிச்சி அதில் ரிசர்ச் பண்ணி அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்பு நிறையா ஷேர்ஸை ஆல்ரெடி விற்றுருவாங்க பயங்கரமான விலையில், அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ஹை ரேட்டில். அதுக்கப்புறம் இவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண உடனே ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரொம்ப குறையும், டாப் அது ஷார்ட் செல்லிங் வாங்க. ப்ரைஸ் இறங்கின உடனே அந்த ஷேர் வாங்கிக்குவாங்க, ஈக்குவல் ஆகிடும், அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் பயங்கரமாக. சரி, ஒரு 150 ரூபாய்க்கு விற்ற ஷேரை 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க, 50 ரூபா ப்ராஃபிட் நிற்கும். ஸோ ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ஷார்ட் செல்லர். ஏதோ அப்படி கதை சொன்னாங்க, இப்படி கதை சொன்னாங்க, தப்பிச்சுக்கிட்டா அடானி. எப்படி தப்பிச்சா அதுதான் முக்கியம். GQG பார்ட்னர்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு, ராஜீவ் ஜெயின், பேஸ்ட் இன் அமெரிக்கா. தே ஆர் மேனேஜிங் $150 பில்லியன் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட், அது பெரிய ஃபண்டு மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அடானியோட ஷேர்ஸை வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்கேம் வந்ததுக்கப்புறம். ஐ திங்க் ஸோ ஜான்வரி 23 ஹிண்டன்பர்க் வந்து அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆள் வந்து மார்ச்லேருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ப்ரைஸ் டப்புன்னு குறைஞ்ச ப்ரைஸில் வாங்குறாரு, ஷேர் ப்ரைஸை தூக்குறாரு. ஸ்டாக்ஸ், அடானி ஸ்டாக்ஸை தூக்கின உடனே ரொம்ப பெருமையாக பேசப்பட்டார். ராஜீவ் ஜெயினோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பெருமையாக பேசப்பட்டார். இப்படி ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே அவர் ஸ்டாக்ஸ் எடுத்த உடனே இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து திருப்பியும் மார்க்கெட்டில் அடானியோட விலையெல்லாம் ஏறி போய் ஹிஸ் ஸ்டாக் ஸ்வெல் 150%, 150 to 200% வந்து அடானி வேறு கம்பெனியில் ஸ்டாக் பயங்கரமாக வருது, போர்ட்ஃபோலியோ ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மாதம் முன்னாடி இந்த GQG பார்ட்னர்ஸ் இந்த ஃபேர்மை செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன், SECன்றாங்க, அமெரிக்கன் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச், அவங்க பார்த்துக்கிறாங்களே. நம்ம ஊர் மாதிரி செபி இருக்குல்ல, ஆனால் நம்ம ஊர் மாதிரி ஒரு திருட்டு செபி இல்லை, அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறான். இந்த கம்பெனி GQG நீங்கள் போட்டு பாருங்கள், ராஜீவ் ஜெயின் கூகுள் பண்ணுங்கள். அப்போ அந்த கம்பெனி மேலே ஒரு $5 lakh $5 million ஃபைன் போடுறாங்க. அந்த அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஃபைன் முக்கியம். கட்டுது கம்பெனி, அதை டிஸ்பியூட் பண்ணல. ஏன்னா அவங்க சில நார்ம்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் பேசக்கூடாது, இவங்க ஃப்ராட் பை சான்ஸ் பண்ணாங்கன்னா அதில் வெளியே சொல்லக்கூடாது. இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வோடாஃபோன் ஐடியாவில் இருக்குது, பாட்டாஞ்சலியில் இருக்குது, ராம்தேவோட பாட்டாஞ்சலியில் இருக்குது, அடானியில் இருக்குது, GKRல இருக்குது அந்த ஏர்போர்ட் ஃப்ரம் ஹூம் அடானி இஸ் பையிங் ஷேர்ஸ், அம்புஜா சிமெண்ட்டில் இருக்குது விச் அடானி இஸ் ஓவர் டேக்கிங் ஒரு ஐ திங்க் ஸோ அது ஃபுல்லாக வாங்கிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அடானிக்குள்ளே இந்த ராஜீவ் ஜெயினுக்குள்ளே நிறையா இன்டர்லாப்ஸ் இருக்குது. நல்லா மாட்டினார். அடானியோட ஷேர்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் 20% இறங்கக்குள்ள அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் GQG பார்ட்னர்ஸோட ஷேர் வென் டவுன் 26%, 26% டப்புன்ட்டு மார்க்கெட்டில் அவங்க ஷேர் ப்ரைஸ் விழுந்துருச்சு. இப்போ கம்பெனி என்ன சொல்லியிருக்குன்னா, அடானியுள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு 10% தான், 90% எல்லாம் அடானி தவிர வேறு போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, நாங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறோம். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வருதுன்னா, US ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இண்டிக்ட் பண்ணுது அடானியை, சார்ஜஸ் வச்சிருக்கு, ஃப்ரேம் பண்ணிடுச்சு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடும், எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைனலைஸ் பண்ணும். அங்கே இருக்கிற அட்டார்னி ஆஃபீஸ் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைனலைஸ் பண்ணுதுன்னா, அது நம்ம ஊர் மாதிரி சும்மா போலீஸ் ஒரு சார்ஜ் ஷீட் எழுதுறது இல்லை. இங்கெல்லாம் முஸ்லீம்ஸை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு லைஃப்லாம் உள்ளே வைக்கிற மாதிரி சும்மா ஒரு சார்ஜ் எழுதிவிட்டு இவன் தீவிரவாதி எந்த ப்ரூஃப் இருக்காது, அங்கே டப்கா டும்கான்ட்டு எந்த ப்ரூஃபும் இருக்காது, அவன் பாட்டுக்கு அடிச்சு விட்ருவான். அடிச்சு விட்டு சார்ஜை போட்டு வாழ்க்கை முழுக்க அங்கே ஜெயிலில் கிடக்கணும். வெளியே வர்றது அப்புறம் கோர்ட் வந்து ரிலீஸு, எந்த ப்ரூஃபும் இல்லை, என்ன மண்ணாங்கட்டி கொடுத்துருக்க, அதுக்குள்ளே இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். அங்கே அப்படி பண்ணுறதில்ல, அங்கே அப்படி பண்ணல. ஃபஸ்ட்டு சார்ஜஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க, ப்ரூஃப் எல்லாம் கொராபரேட் பண்ணிக்கிட்டாங்க, ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு டிஃபென்ஸ்க்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, இந்த நீ டிஃபெண்ட் பண்ணிக்க ஒன்றவே. பை சான்ஸ் டிஃபெண்ட் பண்ண தப்பிச்சிட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன தாட்டி மாதிரி ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட்டோட ரியாக்ஷன் இல்லை இது. ஆல்ரெடி GQG the one big investor in Adani's கம்பெனியை ஆல்ரெடி ஃபைன் பண்ணிடுச்சு, அவன் ஃபைன் கட்டிட்டான். அடானியோட
ஃபேஸஸ் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்க. யூஎஸ் கவர்மெண்ட் தன்னோட இன்வெஸ்டர்ஸோட பாதுகாப்பு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும். ஸோ ரொம்ப கேஷுவலாலாம் அடானியை நீ லூட்டி அடிப்பா, நம்ம மோதி இங்கே பண்ணுற மாதிரி மாதிரி புக்கை போட்டு வச்சிருக்காரு. மாதிரி புக் அடானியை ப்ரொடெக்ட் பண்ணுது, செபி கண்டுக்காது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கண்ணு மூடிக்குவார். ஆமாம்மா ஃப்ராடு தான், ஆனால் பரவாயில்ல, உடுப்பா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்படி தான் பண்ணாங்க. ஆமாம்மா சண்டிகரில் ஃப்ராட் நடந்தது, ஓட்டர் அந்த மேயர் எலெக்ஷனில் ஃப்ராட் நடந்தது, உடுப்பா. ஆமாம் மகாராஷ்டிராவில் எம்எல்ஏலாம் வாங்கினாங்க, உடுப்பா. அப்படி அங்கே நடக்காது. கண்ணு அப்படி நடக்காது. இந்த தடவை நடக்காது. இந்த தடவை ரொம்ப முக்கியமாக இப்போ எந்த அமெரிக்கன் கம்பெனி இப்போ இவனை காப்பாற்ற போகிறாங்க அடானியை? லாஸ்ட் டைம் GQG வந்து காப்பாற்றிருச்சு. 15,000 crores இன்வெஸ்ட் பண்ணாங்க, மார்க்கெட்டில் பூம் ஆச்சு, ரீட்டைல் இன்வெஸ்டர் மார்க்கெட் சென்டிமெண்ட் பூஸ்ட் ஆச்சு, டப்புன்னு ஏற்றுனாங்க. இந்த தடவை பார்ப்போம் மோடி எவ்வளோ பணத்தை போடுறாரு, எங்கேருந்து கொண்டு வராரு, என்ன பணத்தை கொண்டு வந்து இவளை காப்பாற்ற போகிறாரு. நவ் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் நாட் அ லைட் கேஸ், இட்ஸ் நாட் அ ஸ்மால் கேஸ். இதோட ரிப்பல் எஃபெக்ட் நிறையா இருக்குது, நிறைய ரிப்பல் எஃபெக்ட் இருக்குது. ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக இன்சைடர் ட்ரேடிங், வினித் ஜெயின் கிட்ட வந்து வினித் அந்த ஆள் பேர் என்ன, ஏதோ வினித் ஜெயின் ஒருத்தர் இருக்கான் இந்த கம்பெனியில், இந்த அடானியோட அண்ணன் பேர் ஒருத்தர் இருக்கான் வெளிநாட்டில், அவனுக்கும் நிறையா ஷேர்ஸ் இருக்குது அடானி இதில். அவங்க இங்கேருந்து பணத்தை அங்கே அனுப்புறது, பணத்தை திருப்பி இங்கே போடுறது, இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலைஸ் ஆகிருக்கு. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் வில் நாட் டேக் லைட்லி டு அன் ஓப்பன் பிரைபரி ஸ்கேண்டலில் ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து லைட்டாக எடுத்துக்குமா, ரொம்ப பெரிய டவுட் இருக்குது. கென்யா பிரசிடென்ட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ரொம்ப ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கினார். பிகாஸ் வி ஹவ் கேன்சல்ட் ஆல் ப்ரைவேட் டீல்ஸ்ன்ட்டார். ஆல் ப்ரைவேட் டீல்ஸ் கேன்சல் வித் அடானி சொன்ன உடனே அங்கே பெரிய குஷி, ஒரே ஜல்சா அங்கே.